வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோவுக்கு நான் கார்பன் பாக்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து பிங்க் கலர் பேப்பர் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு கலர் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பேப்பர் பிளேட் இருக்கு இல்லையா, அதை வந்து ரவுண்டாக, அதாவது உள்ளே இருக்கிறது மட்டும்தான் நமக்கு வேணும், மேலால் இருக்கிறது எது நமக்கு அது வேணாம். அதனால் இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா, அதாவது காத்தாடி மாதிரி நம்ம மடக்கி வச்சு அதை வந்து லீஃப் மாதிரி கட் பண்ண போகிறோம். இப்போ ஓப்பன் ஏன் அப்படி, அதாவது காத்தாடி மாதிரி ஏன் மடக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு ஒன்ஸ் கட் பண்ணும்பொழுதே நிறைய கிடைக்கும். அதனால் இப்போ ஒன்று மேலே ஒன்றா வச்சு இந்த மாதிரி நான் இப்போ கட் பண்ணுறேன் இல்லையா, அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலால் இருக்கு இல்லையா பிசுறு, அது எல்லாத்தையுமே கையை வச்சு எடுத்து விட்டுறலாம். இப்போ வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இப்போ அதே மாதிரி நான் ஆல்ரெடி கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து கலர் பேப்பர் 3 கலர் நான் எடுத்திருக்கேன். ஸ்கை ப்ளூ கலர், க்ரீன் கலர், எல்லோ கலர் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி அதே மாதிரி விசிறி மாதிரி நம்ம மடக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இதுலேயும் வந்து லீஃப் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சைஸில் கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா சீட்லேயும் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ரிச் ப்ளூ கலரில் என்கிட்ட கலர் சீட் இல்லாததுனால நான் ஹோம்மேடாக பண்ணியிருக்கேன். பெயிண்ட்டு ஹோம்மேடாக பண்ணதான். உங்களுக்கு யாருக்காச்சும் அந்த வீடியோ வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு தரேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். கலர் சீட் எப்படி வீட்டிலே தயார் பண்ணுறது, பெயிண்ட் எப்படி நம்மளே பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவாக பண்ணியிருக்கேன். அதை வேணும்னா நீங்கள் போய் பாருங்கள். இப்போ வந்து அந்த ரிச் ப்ளூ கலரில் நம்ம ஹோம்மேடாக பண்ணோம்ல, அந்த கலர் சீட்டில் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பேப்பர் பிளேட்டில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அதில் நடுவில் ஃபெவிகால் வச்சு அது மேலே வந்து எல்லோ கலர் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அது, அப்புறம் வந்து க்ரீன் கலரில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கலர் பேப்பர் அது, அதுக்கப்புறம் வந்து ஸ்கை ப்ளூ கலரில் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அது, அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ரிச் ப்ளூ கலரில் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அது, அந்த இப்படி வரிசையாக நம்ம பேஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம். பாருங்கள் இந்த மாதிரி. நான் ஆல்ரெடி கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இதை பார்த்தோன்னே தெரியும் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்றது. இப்போ வந்து அதே ஆல்ரெடி யூஸ் பண்ணி A4 ஷீட்டில் ஹோம்மேடாக வந்து பெயிண்ட்டை வச்சு நான் இந்த ரிச் ப்ளூ கலரில் வந்து கலர்ஸ் பேப்பர் ரெடி பண்ணி அதில் வந்து இந்த மயில் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து நம்ம பண்ணி வச்சுள்ள பேப்பர் பிளேட்டு இதெல்லாம் ஒட்டிக்கலாம். பாருங்கள் நான் இப்போ ஒட்டி உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இப்போ வந்து கண்ணுக்கு வந்து நான் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். மேலே அந்த இதுக்காக பேப்பர் பிளேட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து என்கிட்ட கொஞ்சம் முத்து, அதாவது இது ஸ்டோன் இருக்குது, அதை நமக்கு வேணுன்ற இடத்துல ஒட்டிக்கலாம். பாருங்கள் நம்ம ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. இதுதான் இன்றைக்கான ப்ராடக்ட்டு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து உள்ள நூல் இருக்குல்ல, அதை வந்து பின்னாடி சைடு வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் செவுத்தில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டபுள் சைடு செல்லோ டேப் வச்சு பின்னாடி வச்சுட்டு நீங்கள் செவுத்தில் டேரெக்டாக அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை ஆணியில் மாட்டி விடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த உள்ள நூல் வச்சு அந்த ஆணியில் மாட்டி விட்டுக்கலாம். பாருங்கள் இது வந்து வீட்டுக்குள்ளே பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. ஆனால் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட்டு தான், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆனால் பார்க்கும்போது ரிச்சாக தெரிஞ்சிச்சு. இந்த மயில் இருக்கு இல்லையா, அது வந்து ஹோம்மேடாக பண்ணதான். ஆனால் வந்து ரொம்ப அப்படியே ஜிகு ஜிகுன்னு இருந்துச்சு. அந்த கலரே வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ அவங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, ஆனால் மேலே வந்து நல்லா இருந்துச்சு பார்க்கும் பொழுது பளபளன்னு. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரில, ஆனால் செம்மையாக இருந்துச்சு. இது வெளியே மாட்டியிருக்கேன், அதாவது ஆப்போசிட்டில் என்ன கலர் இருக்கோ அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும்.
வெளியில் மாட்டினனால நல்லா இருக்குது. அந்த ரெக்கையெல்லாம் நல்லா இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே மாட்டும்போது சுற்றி வெள்ளை கலரில் இருக்கனால அவ்வளோக்கா ஒன்றும் தெரில. ஆனால் வெளியே மாட்டும்போது அது டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சு. வீடியோ கடைசி வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.